அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போவோம்னா, த அசட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா டெஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு சீக்ரெட்டு உள ஏஜென்சிக்கு வேலை பார்க்குறாங்க. அது பேர் பெட்டு. அவங்களுக்கு என்னென்னா உளவலையாக ஒரு டாஸ்க்கை தராங்க. அதாவது மிரனுங்கிற ஒரு குற்றவாளியை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களுக்கு டாஸ்க் தராங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறாங்க. அது ஒத்துக்கிறாங்கன்னா அவங்க அந்த கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணி அவன் என்ன வேலை பார்க்குறான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இவங்களுக்கு டாஸ்க்காக தராங்க. அப்போ மிரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்ரீ அவங்க இருக்காங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காண்டி டீ முயற்சி பண்ணுறாங்க படத்தோட கதாநாயகி. இவங்களும் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு நகை வியாபாரி மாதிரி போய் அவங்க கூட அஸ்ரீ கூட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. நான் படத்தில் இந்த ஃப்ரெண்டு டீப் ஃப்ரெண்டாக ஆயிடுது. அதனால் அஸ்ரீ மிரன்ட்ட டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கூடயும் மிரன் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது. அதனால் மிரன் டீ கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் நகை வியாபாரம் மூலமாக என்னோடய இல்லீகல் பண்ணலாம் இருக்குது, அதை இது பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்காரு. ஆனால் டீ பெட்டுகிட்ட கேட்குறாங்க. பெட்டு சரி ஓகே, அதுக்கு ஓகே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்களோட டீயும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ மிரன், அஸ்ரீ இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க சோஃபியான்ட்டு. இவங்க சோஃபியாவும் மிரனும் மிரனும் அஸ்ரீ பொண்ணை ஒழுங்காக பார்க்காதனால சோஃபியா அந்த குழந்தை காப்பகத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் குழந்தைய உண்மையிலே தூக்கிட்டு போனது பெட் டீம் தான். இந்த விஷயம் டீக்கு தெரியும். ஆனால் அஸ்ரீக்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ டீம் மேலே அஸ்ரீக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அதனால் பெட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு டீ கேட்குறாங்க. ஆனால் பெட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அஸ்ரீகிட்ட எப்படியாவது உண்மையை சொல்கிறாங்க டீ. இது மாதிரி நான் பெட்டுக்காண்டி வேலை பார்க்குறேன், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டியை நோட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஸ்ரீ நினைக்கிறாங்க தன்னோட ஹஸ்பண்ட் மிரன் இது மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் லைஃபையும் தான் பொண்ணோட லைஃபையும் அது டேஞ்சரை மாற்றிட்டான்னு சொல்லி அவங்க அஸ்ரீ நினைக்கிறாங்க. இப்போ பெட்டு டீமை மிரனை செஸ்ஸிங்கில் ஃபாலோ பண்ணது கூட நம்ம டீயும் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ செம்ம ஃபைட்டு நடக்குது. அப்போ டீ மிரன்ட்ட பேசுகிறாங்க, இது மாதிரி உன்னால் அஸ்ரீயும் உன்னோட பொண்ணு சோஃபியாவும் ஜெயிலில் இருக்காங்க. நீ எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டு அப்ரூவல் ஆனால் தான் அவங்கள விடுவாங்க அப்படின்னு டீ சொல்கிறாங்க. உடனே மிரன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் அஸ்ரீயும் அந்த பொண்ணும் கிடையாது அப்படின்னு குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறார். இந்த பக்கம் டீ பெட்டில் பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்குது. ஆனால் டீக்கு எனக்கு அந்த வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு கார் போயிட்டுருக்கான். அப்போ சில கும்பல் அவங்க ஸ்னைப்பர் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க காரு தாக்கப்படுது. இது டீக்கு பலத்த காயம் அடைகிறாங்க. இந்த பக்கம் அஸ்ரீயும் சோஃபியும் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ சோஃபியா ஒரு பொம்மையில் விளையாண்டுருக்காங்க. அந்த பொம்மைக்கூட ஒரு சாவி கிடைக்குது. அந்த சாவி எதுனா பார்த்தீங்கன்னா மிரனோட அந்த இல்லீகல் ட்ரக்ஸு, அப்புறம் பணம், அப்புறம் என்ன டாக்குமெண்ட் இருக்கிறோட சாவின்னு சொல்லி அஸ்ரீக்கு தெரியும். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.